இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹெச்பி லேப்டாப்பில் அதாவது ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேங்க. நார்மல் ஒரு எல்சிடி டிஸ்பிளேயாக இருந்தால் நம்ம 4 சைடு ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிட்டு, அப்படி இல்லைன்னா சைடில் இருக்கிற ஒரு 6 ஸ்க்ரூ கட்டி நம்ம ரிமூவ் பண்ணி ஸ்க்ரீன் மாற்றுவோம். ஃபுல் ஹெச்டியில் வந்து ஸ்க்ரீன் மாற்றுறது ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க்கு. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தோணுச்சுன்னா ஓகேங்களா, அதுமாரி ஈஸியாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நார்மல் டிஸ்பிளே அப்புறம் எல்இடி டிஸ்பிளே மாற்றுறது ரொம்ப ஈஸி. அதுலேயும் வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே மாற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனால ஸ்க்ரீன் டேமேஜ் ஆகிடும். கண்டிப்பாக லைன்ஸ் வந்துடும், உடஞ்ச மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் பண்ணோன்னே காமிக்கும். புது டிஸ்பிளேவாக இருந்தாலும் சரி, பழைய டிஸ்பிளே உடஞ்சதுக்கான காரணமும் அதுவாக தான் இருக்கும். அது நீங்கள் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இதுக்கான டூல்ஸு ஸ்க்ரூ எதுவுமே நீங்கள் எத்தினதால ஒரு நைஃப் இருந்தாலே போதும். 4 கார்னருமே கரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக எடுக்கணுங்க. ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப பொறுமையாக தான் இருக்கணும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் ஸ்க்ரீனு அந்த டிஸ்பிளேயோட லாக் கரெக்டாக எடுத்துகிட்டு கரெக்டாக லாக் பண்ணணும். அது எப்படி பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ்ஸு 4 எட்ஜுமே உங்களுக்கு 2 எட்ஜிலுமே வந்து அந்த ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருப்பாங்க, ஸ்க்ரூஸ் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் அதையும் பார்த்து பொறுமையாக தான் எடுக்கணும். திரும்ப நீங்கள் ஒட்டும் போதும் சரி, அதை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கார்னரில் மட்டும்தான் நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை மட்டும் நீங்கள் தடவி விடணும். மற்ற சென்டரில் ப்ரெஸ் பண்ணுறது அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸ்க்ரீனை வந்து ஓவராக நீங்கள் டச் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா இது வந்து ஃபுல் ஹெச்டினா ரொம்ப கார்னர் வரையும் ஸ்க்ரீன் இருக்கும். அதனால் நீங்கள் லைட்டாக டச் பண்ணால் கூட டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸ்க்ராட்ச் கார்டு இருந்ததுன்னா நீங்கள் நிறைய பேர் ஸ்க்ராட்ச் கார்டு அப்படியே விட்டுடலாம். வேணாம் அப்படின்னும் போது நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து எடுத்துடுறேன். நிறைய பேர் வேணும்னாங்கன்னா அப்படியே விட்டுடலாம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கிளாரிட்டியாக தான் இருக்கும். அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம கார்னரில் மட்டும்தான் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். மற்றபடி சென்டர்லெல்லாம் ப்ரெஸ் பண்ணுறதோ செய்யக்கூடாது. இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுவும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே மாற்றத்துக்கான வீடியோஸ் நிறையா போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். பாருங்கள், அதுலேயும் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான திரும்ப உங்களுக்கு கண்டிப்பாக சாவி புட்டிக் சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். டிஸ்பிளே எப்படி மாற்றுறது அப்படின்றதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே தான் இருக்கும். தேங்க்யூ.